ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்று காணும் பொங்கல், அது மட்டுமல்லாமல் இன்று மாத சிவராத்திரி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த சனிக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்று நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டம் இன்று முடிவிற்கு வரும். சனிக்கிழமை இன்று சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும். கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. முடிந்த வரையில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் சற்று நிதானித்து பார்ப்பது நல்லது. இன்று மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இல்லாமல் பார்த்து கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகமாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். பல நாட்களாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒருவித மன போராட்டங்கள் இருந்திருக்கலாம். அந்த போராட்டங்கள் இருந்து இன்று விடுதலை கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சூரியன் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் புதன் இவர்களினால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேலும் இன்றைய நாளில் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலை தீரும். சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும். பிருகுமங்கள யோகம் மற்றும் லட்சுமி நாராயண யோகம் கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாளாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்று உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கவலைகள் இல்லை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று நல்ல செய்திகளை கேட்கலாம். இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். 6ஆம் இடத்திலிருந்து வந்த ராகு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தியை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைவார். சனிக்கிழமை மற்றும் மாத சிவராத்திரியான இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கருடனை வழிபடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். 2ஆம் இடத்தில் சந்திரனும் 2 கூடைய குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் குடும்ப பகை அதிகரிக்கலாம். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலேயும் பிரச்சனைகள் வரலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தையும் வணங்கலாம். தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இன்று தீரும். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் முயற்சிகளில் தடைகளும் இருந்திருக்கலாம். அந்த தடைகளும் நிவர்த்தியாகி உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் இன்று நற்செய்தி காத்திருக்கிறது.
மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 10ஆம் இடத்திற்கான சுக்கிர பகவான் ராசியில் இருப்பது ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். குடும்ப பகை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய ஆலய தரிசனங்கள் சிறந்தது. ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பு இது போன்ற நற்செய்திகளும் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு போராட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய நாளாக அமையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடையும் விலகும். புதிய நட்புகள் மூலமாக இன்று பணவரவு உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மகர ராசியில் நிகழவிருக்கும் 5 கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும்? மகர மாசத்தில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இயற்கை சீற்றங்களோ அல்லது இயற்கை சீற்றத்தினால் சில அழிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான சஞ்சாரங்கள் கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, இது 150 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லை. பட் இது ஒரு ரேர் காம்பினேஷன் கேலக்சியில. ஏன்னா மகரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு உத்தராயண சூரியனுக்கான ஒரு முக்கியமான இடம் அது. இந்த அயனங்கள் மாற்றம் ஆறுது இல்லையா, வசந்த கால ஆரம்பமும் கூட. பட் சயின்டிபிக்கலி என்ன சொல்றோம்னா, எவ்ரி 72 இயர்ஸ் தேர் வில் பி அ சேஞ்ச். இந்த சூரியனினுடைய அந்த தாக்கம் பூமியின் மேல் இருக்கக்கூடிய தாக்கத்துல எவ்ரி 72 இயர்ஸ், ஸோ 72 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பெரிய மாற்றம் சூரியன் மகரத்துல இருக்கும்போது வரும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காவும் சொல்றாங்க, அஸ்ட்ரானமர்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ இந்த வருடம் அது மாதிரி ஒரு 72 வருடத்திற்கு பிறகு மகரத்துல வரக்கூடிய ஒரு சூரியன். ஸோ இதனுடைய அந்த தாக்கமானது பூமியில் அதிகமாக இருந்து நமக்கு ஏதாவது இயற்கை இடர்பாடுகள் வரும். அதே மாதிரி இந்த அமாவாசை 18ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை, அதற்கு மறுநாள், இது எல்லாமே கொஞ்சம் இயற்கை சீற்றங்களும் உலக மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்காத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.